வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். மேற்காசியாவில் நிலவி வரும் சூழ்நிலை காரணமாக உண்டாகும் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கு உண்டாகும் இடர்பாடுகளை குறைத்திட அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய நிறுவனங்கள் இன்று மேற்காசிய பகுதிகளுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் வகையில் திட்டமிடப்பட்ட மற்றும் திட்டமிடப்படாத மொத்தம் 30 விமான சேவைகளை இயக்க உள்ளது. அமெரிக்கா ஈரானில் உள்ள மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஹார்முஸ் நீரிணையை முழுவதுமாக மூடிவிடுவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தாக்கப்பட்ட மின் நிலையங்கள் மறுசீரமைக்கப்படும் வரை ஹார்முஸ் நீரிணையானது திறக்கப்படாது என ஈரான் எச்சரித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம், கேரளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் நேற்று மும்பையில் நடைபெற்ற ஆட்டங்களில் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை ஹனகத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை அபய் சிங்கும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.